அனைவருக்கும் வணக்கம். வர மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ரோட்டரி பிரேயர் ஒரு நிமிஷம் மேடம் வெயிட்டிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி மண்டலம் 14 உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவீந்திரகுமார் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் தலைவி ரோட்டரியன் ஆனந்தி அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் ஜெயலட்சுமி முத்தையன் அவர்களையும், பொருளாளர் ரோட்டேரியன் சிபியா மார்ஷல் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் ஜெயலட்சுமி முத்தையன் அவர்கள். Good morning. Rotary prayer. O God, creator of all things, father of mankind, we thank thee for inspiring our founder with the principles of Rotary based on high ideals of morality. We implore thee to help us Rotarians to imbibe deeply the true Rotary spirit and to the labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars of color, creed, and clime, for the removal of economic and social barriers, and for proper understanding of sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families, and all nations may live in amity and fellowship and unite around the holy feet and hail thee as thou really art, our one true eternal and all loving Father. Thank you. நன்றி மேடம். ரோட்டரியை வணக்கம் வாசித்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் ஜெயலட்சுமி முத்தையன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் தலைவி ரோட்டேரியன் ஆனந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு நல்ல வாய்ப்பை அளித்த மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இத்திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரோட்டரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களை வாழ்த்தி காலையில் வரவேற்கிறேன். மண்டலம் 14 உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவீந்திரகுமார் சார் அவர்களை வரவேற்கிறேன். எனது சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் ஜெயலட்சுமி அவர்களையும் இதில் இணைந்திருக்கும் சங்க உறுப்பினர்களையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவிகள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் அவர்களையும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் காலை சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து தான் கற்றுக்கொண்ட இயற்கை முறையில் சோப் தயாரிக்கும் நிகழ்வை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க இருக்கும் தோழி தேன்மொழி வீரமணி அவர்களையும் வருக என அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களையும் இந்த காலை வேளையில் வருக என வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 991 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து 1000 நாட்கள் தாண்டி சிறப்புடன் நடைபெற அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று எங்களை கும்பகோணம் சக்தி ரோட்டரி சங்கத்தை இந்த நிகழ்வில் தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. தேங்க்ஸ். நன்றி மேடம். சிறப்பான ஒரு வாழ்த்துறை. அதாவது மகளிர் தினத்தன்று அனைத்து மகளிர் சங்கங்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்து மீண்டும் ஒரு வாரம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சென்று இன்று முதல் ஒரு வார காலங்கள் காலச்சக்கரம் நிகழ்வை ஒரு வார காலங்கள் நம்முடன் இணைந்து சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கும் சங்கத்திற்கும் மற்றும் இன்று நமக்கு வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சக்தி சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ஆனந்தி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம்.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக மண்டலம் 14 உதவியாளர் ரொட்டேரியன் ரவீந்திரகுமார் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த யோகா அப்படிங்கிறது, காலை சக்கரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1000 நாட்களை தாண்டி ஓடிட்டு இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா இதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டாக்கா, குணபாலன் சார் கிட்டத்தட்ட ஒரு பெரும் முயற்சியில இதை மிக சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆளுநர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த வருடமும் நமக்கு 365 நாளும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது சக்தி சங்கம் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் மிட் டவுன் சங்க சார்பாகவும், மண்டலம் சார்பாகவும், மாவட்டம் 2981 சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, யோகா கலைன்னு சொல்லுவாங்க. ஆனா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இதெல்லாம் அதுல உள்ளடக்கிய ஒரு கலை தான். ஒரு 4 பரிமாற்றங்களோட இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அதை தன் அறியாமையே அதை ஸ்பான்டேனியஸா செய்து கொண்டிருக்கின்றன. மனுஷங்க தான் அதை செய்யறது இல்லை. அதனால இதை பெரும் முயற்சியில நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறிக்கொண்டு, அனைவரும் இதில் பயன்பெற்று வாழ்வில் சிறப்புகளை பெற்று நல்ல நிலையை அடையுமாறு மண்டலம் 14 உதவியாளர் என்ற முறையில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். சிறப்பான ஒரு செய்தி. அதாவது தங்களுடைய இந்த செய்தி எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தையும் நல்ல ஒரு சிறப்பையும் ஏற்படுத்துது. இத்தனை நாட்கள் நாங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய அந்த வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்க ஒரு ஊக்கமாகவும் அமைந்துள்ளது. நன்றி. சிறப்பானதொரு வாழ்த்துரையை வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த மண்டலம் 14 உதவியாளர் ரொட்டேரியன் ரவீந்திரகுமார் சார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சவுண்ட் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கீழ்முத்திரை நேராக அமர்ந்துக்கணும். நன்றாக மூச்சு எடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து எடுத்து கீழ்முத்திரை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்துக்கணும். நீண்ட மூச்சு எடுங்க. மூத்திரை வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததன் வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததன் வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றி. கால்களை நேரம் எடுக்கீங்க. கால்களை நல்லா இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நன்றாக மூச்சை தொடுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய ஐயா அவர்கள் வந்து யோகாவை பற்றி மிக சிறப்பாக சொன்னாங்க. உண்மையாலுமே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் நம்ம காலை சக்கரத்துல முதல் திட்டமா அந்த யோகா பயிற்சி வச்சுக்கிறோம். அது மனிதனுடைய ஒரு இயல்பு நிலை. நம்ம உடலை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எல்லா உயிரினங்களும் காலையில எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலை வந்து ஏன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம அசைவில்லாம இருக்கிற உடல் தசைகள் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் வந்து இறுக்கமாயிருக்கும். அதை தளர்வுபடுத்திக்கிறதுக்கு நல்லா ரத்தோட்டம் போறதுக்கு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு அது பயிற்சிங்கிறது எல்லா உயிரினங்களும் செய்யுது. மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நாகரீக பழக்கத்தினால வந்து பயிற்சி செய்யறத மறந்துட்டோம். நமக்கு நிறைய வேலை திட்டு வச்சுக்கிறதுனால பயிற்சி செய்யறத மறந்துட்டோம். அதனால சிறப்பாக செய்யணும். அப்படி கால் விரல மடக்கி நீட்டுங்க. நல்லா விரலை சுருக்கி இருக்கணும். 1 2 3 அப்படி கால் வட்டமா பாதத்தை வந்து வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்தணும். 1 2 3 4 5 அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். ஷோல்டர் நேர் கை கீழே வச்சு நேரா நிமிர்ந்து நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. நல்லா மூச்சு தொடுங்க. முதல் ஆசனம் மல ஆசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. கைகள் அப்படியே மூச்சுக்கிட்டே கை மேல கொண்டு வாங்க. அப்படியே வடக்க வச்சுக்கிறோம். நல்ல காலை உயர்த்தி அப்படியே மெதுவா கீழே வாங்க. அப்படியே அமர்ந்து நிலைக்கு வந்துடுறோம். கையில வணக்கம் மட்டும் பேசுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு நல்லா எடுங்க. மூச்சை மெதுவா விடுங்க. நன்றாக ஒரு முறை மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யறோம். மூச்சு விட்டுட்டே கைகள் மேல விடுவாங்க. அப்படியே வணக்கம் மட்டும் வச்சுக்கிறோம். அப்படியே காலை மடக்கி அமர்ந்து நிலைக்கு போய்க்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடுது. இது கையிலுக்கு இருக்கிறீங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. ஆழ்ந்த மூச்சு விட்டுறோம். மல ஆசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் நல்லா வலிமையடைகிறது. மலச்சிக்கல் இல்லாம இருக்கும்.
நம்முடைய கால் முட்டிகள் வந்து நல்லா, கால் பகுதி வந்து நல்லா வலிமை அடைந்து, கால் முட்டி பகுதியில் வந்து தொடை பகுதியில் வந்து நல்லா இறக்கப்படுத்தி நல்லா கால்களை உறுதியாக செய்வதற்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து பக்கா கோணாசனம். 2 கைகளையும் நல்லா கோர்த்து வச்சுக்கிறோம். பக்கவாட்டுல சைட்ல வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா முடிச்சு விட்டுருங்க. அப்படியே லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுருங்க. மூச்சு விட்டுட்டே பேசுவாங்க. இது சிறப்பு. நன்றாக மூச்சு விட்டுருங்க. பக்கவாட்டில் வளையிறதுனால நம்முடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூளைச்சதைன்னு சொல்லுவாங்க. தேவையற்ற வெயிட்டெல்லாம் வந்து குறையிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். அடுத்து அப்படியே அமர்ந்து தெரிஞ்சுங்க. புதுசா வந்திருக்கிறவங்க செய்யறத நல்லா கவனிங்க. நேரா படுத்திருக்கிறோம். இந்த கை விரல் கால் விரலை வந்து நல்லா 1 சொல்லும் போது மடக்கணும். 2ன்னு சொன்னா ஃப்ரீயா வரும். 1 சொன்னா விரல்களை மடக்கிறோம். 2னா ஃப்ரீ. 3னா மறுபடியும் மடக்கணும். 4னா மறுபடியும் பிரிக்கணும். கால் விரலையும் அதே மாதிரிதான், கை விரலும் அதே மாதிரிதான், கண்களும் அப்படித்தான். கண்களை விரலை மூடும் போது கண்களையும் முடிக்கணும். எரிக்கும் போது கண்ணை திறக்கணும். வேணும். எல்லாரும் செய்யுங்க. அப்படியே நல்லா மடக்கிடுங்க. 2 ஃப்ரீயா விட்டுருங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விட்டுருங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விட்டுரும். 7 8 9 10 11 12 13 14 15 16. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய உடல் வந்து நல்லா தளர்வுபடுத்தப்படுகிறது. நல்லா அதனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் சென்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு நல்லா உடம்பு ஃப்ரீயா இருக்கும். அடுத்து அர்த்த பவனம் ஆசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. மெதுவா கால் நேரா நீட்டுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி பிடிச்சிருங்க. ஓய்வு. 2 காலை நேரா வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து பவனம் அர்த்த சக்கராசனம். கையை நேரா நீட்டிக்கிறோம். 2 காலை மடக்கி பிடிச்சிக்கிறோம். இடுப்புக்கு பக்கத்துல 2 காலையும் வச்சுக்கிறோம். கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. கையில பிடிக்க முடியும்னா தரையில கை வச்சுக்கலாம். அப்படியே இடுப்பை வந்து எவ்வளவு மேல தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மேல தட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவாக கவனிக்கோங்க. நன்றாக மூச்சு விடணும். ஆழ்ந்து மூச்சு விடுறோம்.
இந்த அர்த்த சக்கராசனம் செஞ்சா நம்ம பவனமுக்தாசனம் கண்டிப்பா செய்யணும். கை கோர்த்து பிடிச்சி 2 காலையும் பிடிச்சுக்கிறோம். தலையை நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. ஆழ்ந்த மூச்சு தொடங்க. இப்போ நம்ம அர்த்த பவனமுக்தாசனம், அர்த்த சக்கராசனம், பவனமுக்தாசனம், இந்த 3 ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம இடுப்பு பகுதி வந்து நல்லா வலிமை பெறுகிறது. இடுப்பு வலி இருந்ததுனால சரியாயிடும். ஜீரண உறுப்புகளுக்கு நல்லா ஆற்றல் கிடைக்கும். அபான காற்று வந்து உடம்புல தங்காது. அபான காற்று உடலுக்குள்ள எந்த இடத்துக்கு போச்சுனாலும் அந்த இடத்துல வலி ஏற்படும், பிடிப்பு ஏற்படும், தலைவலி ஏற்படுத்தும். கடைசியத்துல பெரிய நோய்க்கு கொண்டு வர்றது அந்த அபான காற்று தான். அந்த காற்று வந்து நல்ல உடம்புக்குள்ள இல்லாம செய்யறது இந்த பவனமுக்த ஆசனம் முக்கியமான ஆசனம். காலை மடக்கி டச் பண்ணோம்னா இது வந்து மிக முக்கியமான ஆசனம். காலையை எழுந்த உடனே இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். அப்படியே குப்புறப்படுத்துறோம். முதலை ஆசனம். காலை நல்லா அகலமா வச்சுக்கோங்க. தாடையை கை மேல வச்சுக்கோங்க. உடல் இலக்கமா வச்சுக்கணும். நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. வில்ல ஆசனம். கைகள் நேரம் நீட்டிக்கோங்க. 2 காலையும் பிடிச்சிருங்க. நல்லா காலை வந்து அகலமா மேல, கை ஸ்ட்ரெயிட்டா வரணும், தலை மேல வரணும். வில்ல ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு கொடுங்க. வில்லாசனம் செய்வதால் நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். கழிவு நீக்க மண்டலம் நன்றாக வேலை செய்யும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மெல்ல மெல்ல அவங்களுக்கு வந்து அந்த சுகர் குறைஞ்சு பேங்க்லியர்ஸ் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். கிட்னியில கல் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா அந்த கல் உடஞ்சி வெளியே வரும். ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியதுக்காக கல் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்துச்சுனாலும் அது கரைஞ்சி வெளியில வந்துடும். அப்படியே சோல் ரொட்டி கை வச்சு எழுதிச்சுக்கணும். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே கால் நீட்டி சுகாசனம். லெஃப்ட் லெக் அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா நேராக அமர்ந்துக்குங்க. அடுத்து நம்ம மூச்சு பயிற்சிக்கு போயிடலாம். பெருவர் வச்சுக்கிறோம். கபாலத்துக்கு 1 2. ரைட் சைடு நல்லா கட்டாயம் வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் வெளியே மட்டும் மூச்சு கவனிச்சு விட்டோம். நல்லா வயிற்ற சொருக்கி எவ்வளவு வெளியே முடியுமோ நல்லா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9
10. அப்படியே மோதிரம் வச்சுட்டு பெருவரல் எடுக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓய்வு. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சுட்டு மூச்சை நல்லா கவனிச்சு மெதுவா மூச்சு எடுக்கிறோம், மெதுவா மூச்சு எடுக்கிறோம். கபாலபதி பயிற்சி நம்முடைய உடலுக்கு இருக்கக்கூடிய சுவாச உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி நல்லா இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. அடுத்து பஸ்திரியா, மூச்சை நல்லா உள்ள இழுத்து பெயரோடு வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சை உள்ள இழுத்து வேகமா இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மோதிரம் வச்சுட்டு பெருவரல் எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நம்ம 10 எண்ணிக்கை தான் செஞ்சோம். நீங்க வீட்டுல செய்யும் போது நீங்க 20 செகண்ட் செய்யலாம். அந்த ஒரு 20 முறை செஞ்சாதான் நல்ல சுவாச உறுப்புகள் ட்ரைனிங் ஆகும். நல்லா மூச்சோட்ட பாதை நல்லா நுரையீரல் வந்து நல்லா இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க அப்ப கவுண்டிங் குறைச்சு நாடி சுத்தி பிராணாயாமம் அதிக நேரம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். நாடி சுத்தி பிராணாயாமம், தவ பயிற்சி, தியானம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்லா சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து தூய்மையா இருக்கணும். அதுக்கு தான் இந்த கபாலபதி பஸ்திரியெல்லாம் செய்யறது. தூய்மையா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே நாடி சுத்தி பிராணாயாமம் தவமும் செய்யலாம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. உடலை தூய்மைப்படுத்திட்டோம், மனசை தூய்மைப்படுத்திக்கிறோம். கொள்ளான் அப்படியே மனசுக்குள்ள சொல்லி பார்க்கணும். பொய்கூறால் களவிலால் எண்குணல் நல்லான் அடக்கமுடையான் நடுஞ்செய்ய வல்லார் பகுத்துண்பான் மாசிலான் கல் காமம் இல்லான் நியமத்தடையில் நின்றான். இந்த 10 நெறிகளை நம்ம கரெக்டா கடைபிடிச்சோம் அப்படின்னா மன தூய்மை, உயிர் தூய்மை நன்றாக நடைபெறும். மனசும் உடலும் தூய்மையா இருக்கும் போதுதான் இந்த இறை ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப நீங்க அந்த தவ பயிற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் அடைந்து இந்த பயிற்சி நாம் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியம் அடைந்து நீண்ட காலம் வாழ இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். தொடர்ந்து பயிற்சி செய்ய இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஒரு வார காலங்களா 2-3 தினங்களாக நம்ம வந்து இந்த தியான வகுப்பு சிறப்பா செய்துட்டு வரோம்.
சென்ற வாரம் வியாழக்கிழமை வந்து நமக்கு இறைமதன் ஐயா வந்து அந்த குண்டலினி யோக ஞானக்கண் தீட்சை சிறப்பா குடுத்தாங்க. எல்லாருக்கும் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு எல்லாருமே அந்த தீட்சை எடுத்துட்டீங்க. அந்த 1 வார காலங்கள் நம்ம தீட்சைய வந்து அந்த பயன வந்து தியான முறையில நம்ம வந்து செய்யணுங்கிறத ஐயா ஒரு வேண்டுகோளா வச்சாங்க. கண்டிப்பா அந்த நிகழ்வுல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து அவர்கள் வந்து அடுத்த தீட்சைய குடுக்குறதுக்கும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அதனால அந்த நிலையை அடைவதற்கு இந்த தியான வகுப்பு நமக்கு முக்கியம் வாய்ந்தது. எனவே இன்றைய சிறப்பானதொரு அந்த ஞானக்கண் தீட்சை பெற்றவர்களுக்கு இன்று வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள் கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த தியான வகுப்பை சிறப்பித்துக் கொடுக்க கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க ஐயா. குரல் தெளிவா கேக்குதா ஐயா? கேக்குதுமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது ஆத்மீய தியானம் செய்ய இருக்கிறோம். தவத்திற்குண்டான மூச்சு பயிற்சிகளை ஐயா ஆசான் நல்லசிவம் ஐயா செய்து பயிற்சி கொடுத்ததனால் இப்பொழுது சுவாச குழாய்கள் சீராக இருக்கும். தவத்திற்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ளும். தலையும் முதுகும் நேர்கோட்டில் இருக்கட்டும். கைகள் கோர்த்த நிலை. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை உணருங்கள். ஒரு நிமிடம் நம் மனதின் ஓட்டத்தை கவனியுங்கள். மனம் அமைதி பெற ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வோம். உடல் அசைவற்றிருக்க ஒரு நிமிடம். இட தூய்மை. நாம் அமர்ந்து இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாறு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். தவம் ஆக்ஞை. மூலாதாரத்தில் மனதை வையுங்கள். முதுகுத்தண்டின் அடிப்பகுதி. அங்கிருந்தே குண்டலினி மகாசக்தி ஒரு புருவ மத்திக்கு ஏற்படுகிறோம். கவனம் முழுவதும் முதுகின் அடித்தண்டு பகுதி. இப்பொழுது ஆசான் மகரிஷி அவர்கள் அருகில் இருப்பதை உணர்ந்து அவரே உங்களுக்கு குண்டலினி சக்தியை எடுத்து ஆக்ஞைக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். அதை மனதார உணருங்கள். மூச்சு இழுத்துக்கொண்டே புருவ மத்திக்கு வரணும்.
கவனம் முழுவதும் புருவ மத்தியில் இருக்கட்டும். மனதில் எண்ணங்கள் எழுவது இயல்பு. எண்ணங்களில் நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் எழுவதும் இயல்பு. நாம் எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதாக நினைக்கிறோம். நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே வேண்டும் என்று அதை 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 மட்டுமே யோசிக்கிறோம். எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதுவும் வெளியே செல்வதற்கான வழி. அதை மனதார உணர்ந்து வெளியே செல்ல விடுங்கள். நாம் எதிர்மறை எண்ணத்தில் இருக்கிறோம் என ஐயம் வேண்டாம். இதுவே தற்சோதனை. எண்ணங்கள் விதித்தது நாம் தான். எந்த எண்ணமாக இருந்தாலும் அதை வெளியே செல்ல விடுங்கள். எண்ணங்கள் செல்ல செல்ல மனதில் இருக்கும் வேண்டாத பதிவுகள் கழியும். பதிவுகள் கழிய கழிய மனம் தூய்மையாகும். எண்ணங்கள் அற்ற நிலையே தியானம். அதை சிறு சிறிதாகவே நாம் முயற்சிப்போம். மனதின் கவனம் புருவ மத்தியில் எண்ணங்கள் அற்ற நிலையே ஆனந்தம், பேரானந்தம். வாழ்க வளமுடன். தவத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம். தவத்தின் முடிவில் வாழ்த்து மிக அவசியம். ஏனெனில் நம் மனம் அடங்கிய நிலையில் அனைவரும் வாழ்த்தும் போது நம் மனதிற்கும் நிம்மதி, அடுத்தவரின் எண்ணங்களும் தூய்மையாகும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் நம் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களும் நல்வழி பெற
மனதார வாழ்த்துவோம். வேதாந்திரி மகரிஷி ஐயாவையும் வாழ்த்துவோம். கைகளை பிரித்து லேசாக உரசி கண்கள் மேல் வைத்து கைகளை பக்கவாட்டில் வைத்து கொண்டு வந்து தலைக்கு மேலே உயர்த்தி வணக்க முத்திரையில் மூச்சை விட்டுக்கொண்டே முகத்திற்கு நேராக கைகளை பிரித்து கண்கள் மேல் முகத்தை வருடி உடம்பெல்லாம் நம் தவ ஆற்றல் பரவட்டும். நம் மனதிலேயே அமைதி நிலவுகிறது. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. உலகமெங்கும் அமைதி நிலவுகிறது. அமைதி அமைதி அமைதி. நன்றி வாய்ப்பை அளித்த நன்றி ஐயா. இந்த வாய்ப்பை அளித்த குணபாலன் ஐயாவிற்கும் தோட்ட சங்கத்திற்கும் காலைச்சக்கரம் குழுவிற்கும் மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிறப்பு தியானம், அதாவது ஆக்னி தியானத்தை சிறப்பான முறையில் அளித்த சிறப்பித்து கொடுத்த கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சென்ற வாரம் அந்த இயற்கை முறையில் சோப் தயாரிக்கும் முறைகளை பற்றி அற்புதமாக அந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு பயிற்சிகளை கற்றுக்கொண்டு, அதை விட இந்த சோப்பு தயாரிக்கும் முறையும் மற்றும் என்சைம் தயாரிக்கும் முறையும் சிறப்பான முறையில் கற்றுக்கொண்டு அந்த நிகழ்வை காலச்சக்கரம் நிகழ்வில் சென்ற வாரம் முதல் வகுப்படுத்தி வரும் தேன்மொழி வீரமணி அம்மையார் அவர்கள் இன்றும் அதனுடைய தொடர்ச்சி இன்னும் பல்வேறு செய்திகளை அதாவது சோப்பு தயாரிப்பதற்கு உண்டான பல்வேறு செய்திகளை நம்மளோட பகிர்ந்து கொள்ள உள்ளார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அந்த சோப் இயற்கை முறையில் சோப் தயாரிக்கும் முறையை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க தேன்மொழி வீரமணி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் கேக்குதுங்களா? கேக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வந்து சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோப்புக்கு என்னென்ன தேவைப்படுது, அதனுடைய அளவு முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸ் முடிஞ்சோன்னே யாராவது செஞ்சிருந்தா தகவல் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சோப் பேஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதனால நம்ம யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறதையும், தேங்காய் எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சோப் பேஸ் அப்படிங்கிறது பாம் ஆயில் இருக்கு இல்லைங்களா? பாம் ஆயிலோட கழிவுகள்ல இருந்து செய்யறது அப்படிதான். அதுதான் வந்து கிளிசரின் அப்படிங்கிறது. அந்த கிளிசரின்ல இருந்து எடுக்கிறது தான் சோப் பேஸ். அதனாலதான் வந்து நம்ம அதை யூஸ் பண்றது இல்லை. இந்த சோப் பேஸ்ல இருந்து செய்யற சோப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டவ் சோப்பும் பியர்ஸ் சோப்பு அதெல்லாம் வந்து நம்ம இந்த சோப் பேஸ்ல இருந்து செய்யறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மைசூர் ஸ்டாண்டர்ட் சோப்பு வந்து நம்ம அதிக அளவுல வந்து அதுதான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்றாங்க. சாண்டலோட வந்து சந்தன பவுடரோட ரேட் என்ன தெரியுங்களா? 1 கிராம் வந்து 10 ரூபாய். அப்ப நம்ம 100 கிராம் வாங்கினோம்னா 1000 ரூபாய். அவங்க எப்படி அதுல வந்து சந்தனத்தை வந்து போட்டு நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை விழிப்புணர்வு வந்து நம்ம மக்கள்கிட்டயே இல்லை. அதுல அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கலருக்காக அந்த சாண்டல் கலருக்காக உண்டான பவுடரையும் ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது சந்தன ஸ்மெல் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்றாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்பு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில வந்து ஃபுல்லா அழுக்கு நீக்க எடுக்கிற தன்மையும், நுர வரக்கூடிய தன்மையும், அதுல கிளிசரின் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதனால வந்து நம்ம அதை யூஸ் பண்றோம். கிளிசரின் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 90%ல இருந்து 13% வரைக்கும் இருக்கு. 1 கிலோ தேங்காய் எண்ணெயில வந்து 130 கிராம் கிளிசரின் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்றோம்.
அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா கேஸ்டல் ஆயில், விளக்கெண்ணெய் எதுக்காக யூஸ் பண்றோம்னா கிளிசரின் கண்டென்ட் அதுலயும் அதிகமா இருக்கு. பட்டர் யூஸ் பண்றோம் நாம. பட்டர் யூஸ் பண்றதும் கிளிசரின்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதுல வந்து தண்ணி என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். நார்மல் போர் வாட்டரு இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு தண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறம் காஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த காஸ்டிக் சோடா வந்துட்டு ஒரு கெமிக்கல் கிடையாது. அது நமக்கு வந்து சாம்பல்ல இருந்து எடுக்கிறாங்க, சவுக்கு மண்ல இருந்து எடுக்கிறாங்க, கடல் தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் ஆகும்போது அதனுடைய தன்மை எல்லாம் குறைஞ்சிரும். அதனால நமக்கு அது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பேஸ் வந்து இதுதான். நம்ம சோப் செய்யறதுக்கு உண்டான பேஸ் இதுதான். நம்ம சோப் செஞ்சதுக்கு அப்புறம் பிஹெச் லெவல் செக் பண்ணுவோம். பிஹெச் லெவல் வந்துட்டு 7.4 இருக்கணும். அது செக் பண்ணிட்டு தான் நம்ம வெளியிலேயே கொடுப்போம். அதுக்கு லிட்மஸ் பேப்பர்னு இருக்கும் கடையில, அது வாங்கி தான் நம்ம யூஸ் பண்றோம். அது ஏன் 7.4 இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டு பாடியோட டெம்பரேச்சர் வந்து பிஹெச் லெவல் 7.4 இருக்கு. அதனாலதான் நம்ம அதை யூஸ் பண்றோம். அப்புறம் இன்னொன்னு, நம்ம வந்து 3600 ஹெர்பல்ஸ் இருக்கு. அந்த 3600 ஹெர்பல்ஸ்லயும் நம்ம வந்து சோப்பு செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஹெர்பல்ஸ்க்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, சரிங்களா? அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போடுறாங்க தெரியுங்களா, அந்த டெடி பார்னு ஒரு சோப்பு. அதுவும் இப்ப எல்லாருமே வந்து நமக்கு ஸ்கின் ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போறாங்க. இப்ப நம்ம பொதுவா வந்து கடையில கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த கலர் கொடுக்கறதுக்காக டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அது நமக்கு கலர் கொடுக்கும், அது யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா கோஜிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு, அதை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து 1 or 2 days அல்லது 1 week அதுக்குள்ள நமக்கு அந்த கலர் கொடுக்கும், எஃபெக்ட் தெரியும். ஆனா நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்புல வந்துட்டு 1 week 1 or 2 days-ஓ 1 week-லயோ வந்து ரிசல்ட் தெரியாது. அதை நம்ம கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய என்னென்ன மூலப்பொருள் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. தேங்காய் எண்ணெயில வந்து நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது லைட்டா அப்ளை பண்ணா போதும். சும்மா ஒரு லைன் போட்டு அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு யூஸ் பண்ணா போதும், நல்ல ஃபோம் வரும். நம்ம சிந்தட்டிக் சோப்பு யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப போட்டு தேய்க்கணும், உரையணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. சார் நம்ம இப்போ ஒவ்வொரு சோப்பையும் நான் இப்போ காட்டுறேங்க சார். ஓகே ஓகேம்மா. சார் தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியுதுமா. இது நலுங்கு மாவு சோப்பு. இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அதையும் யூஸ் பண்றோம். நம்மளோட பேசிக் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த பேசிக்ல இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் நாம. அது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இது எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது அப்படிங்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு லையும் தண்ணியும் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடாக்குள்ள வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணக்கூடாது, தண்ணிக்குள்ளதான், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும், ஒட்டுக்கா கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம குச்சியில மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிடணும். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வர்றதுக்கு ஒரு 3 hours ஆயிடும். இல்ல நம்ம தொட்டு பார்த்தோம்னால தெரியும், ஏன்னா காஸ்டிக் சோடா போடும்போது நல்ல சூடா இருக்கும், ஹீட் ஃபார்ம் ஆகும், சூடா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சொன்னோம் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து ஆயில சேர்த்தும் போது நல்லா ஃபில்டர் பண்ணி தான் சேர்த்தணும். ஏன்னா என்னதான் நம்ம சுத்தமா நம்ம வாங்கினாலும் அதுல கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு தூசு, குப்பை இது எல்லாமே இருக்கும். அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணோம். இதுக்கு தேங்காய் எண்ணெயுமே வந்துட்டு நம்ம சல்ஃபர் போடாத எண்ணெயா வாங்கணும். சல்ஃபர் போட்டிருந்தா நமக்கு லைஃப் வராது. சல்ஃபர் போடாம எண்ணெயா
நம்ம பார்த்து வாங்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பருப்பா வாங்கிக்கலாம், பருப்பா வாங்கி அரைச்சிக்கலாம். அதுவும் வந்துட்டு முதல் தரமான பருப்பு தான் வாங்கணும். 1, 2, 3ன்ற தரம் இருக்கும். முதல் தரமான எண்ணெய் தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அதுக்கே வந்து தேங்காய்க்கே வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுன்றதெல்லாம் இருக்கு. அதனுடைய திக்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது 9 mm இருக்கும். 9 mm அல்லது 12 mm இருக்கணும். அப்படி நாம எடுக்கும்போது அப்படிதான் நமக்கு முதல் தரமான எண்ணெய் கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட சேர்த்து நம்ம என்ன மூலிகை போடுறோம், நலுங்கு மாவு போடுறோம், முல்தானி மட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த எண்ணெயில தான் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த காஸ்டிக் சோடா வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்திருந்தது அப்படின்னா அதையும் வடிகட்டிக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைம் வடிகட்டிக்கணும். வடிகட்டி தான் நம்ம லைட்டா தான் ஊற்றணும். லைட்டா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த தோசை பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வரணும். தோசை பதம் கெட்டித்தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை மோல்டுல ஊற்றணும். ஓகேங்களா? அடுத்தது முல்தானி மட்டி சோப். இது முல்தானி மட்டி. இது வந்து கொஞ்சம் ஸ்கின் ட்ரையா இருக்கு அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து நல்லா சைனிங்கா இருக்கும், அதுக்காக இதை யூஸ் பண்றோம். அடுத்தது இது கஸ்தூரி மஞ்சள் சோப். கஸ்தூரி மஞ்சளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. இதனுடைய பயன் வந்து நம்ம சருமத்துல தேவையற்ற முடி இருந்தா அதனை எல்லாம் அகற்றிடும். ஸ்கின்னுக்கு நல்ல சைனிங்கு, க்ளோவிங்கு எல்லாமே கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள். இது சார்கோல் சோப்பு. இது நம்ம முகத்துல இருக்கிற கருமையை போக்கும். டாட்டா அந்த டேன்லாம் இருந்தா ரிமூவ் ஆகும். இது நம்ம எதுல செய்யறோம் அப்படின்னா தேங்காய் தொட்டியில இருந்து செய்யறோம். தேங்காய் தொட்டியில இருந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதனுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. இதை பவுடரா கொண்டு வர்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா நம்ம தேங்காய் தொட்டிய அடுப்புல வச்சு நல்லா கறியாக்கிக்கணும். கறியாக்கிட்டு அது ஃபுல்லுமா கறியாகாம இந்த சாம்பல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகாத பாதியிலேயே அதை வந்து தண்ணி தொளிச்சு ஃபுல்லா அணைச்சிடணும். அணைச்சிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல எலுமிச்சம்பழம் சேர்த்தணும். எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு அது ஃபுல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சு அது ஒரு 3 days அப்படியே விட்டுறணும். அப்படியே விடும்போது அது நல்லா அதுக்குள்ள ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள இருக்கிற அந்த கருகருன்னு நம்ம தொட்டா ஆகும் இல்லைங்களா, அது ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா வடிகட்டி பச்சை தண்ணியில அலசி எடுத்து வெயில நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை மிக்சியில போட்டோ அல்லது ஏதோ மிஷின்ல கொடுத்தோ நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா சல்லடையினால் நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சூரியப்படம் போடுறோம். சூரியப்படம் நம்ம இந்த எண்ணெயெல்லாம் போடும்போது 1:3 அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம போடணும். அதாவது இந்த சார்கோல் பவுடர் 1 பங்கு, தேங்காய் எண்ணெய் 3 பங்கு, அந்த அளவுக்கு தான் நம்ம சூரியப்படம் போடுறோம். 48 நாள் சூரியன் படம் போட்டு வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சோப்லயே இதை கொண்டு வரோம். அதனால இந்த கோகோனட் ஆயில்ல சார்கோல் சோப்புக்கு வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது மஞ்சிஸ்தா சோப். இது வந்து ஒரு மஞ்சிஸ்தான்ற ஒரு வேர் இருக்கு, அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த வேரை நம்ம வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதையும் சூரியப்படம் போடுறோம். அது சூரியப்படம் போடுற எல்லா பொருளுக்குமே வந்து 1:3 தான் மெஷர்மெண்ட். 1 பங்கு மூலிகை, 3 பங்கு ஆயில், அதுதான் மெஷர்மெண்ட். இதையும் அப்படிதான் சூரியப்படம் போட்டு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சோப்பா பண்றோம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா க்ளோவிங்கா இருக்கும், பிரைட்னஸ் கொடுக்கும்,
அதனுடைய தன்மை ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஃபேஸும் ஷைனிங்கா இருக்கும். அதுக்காக இது குடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது நீம் பயோ என்சைம் சோப். இது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, பயோ என்சைம் வந்து நம்மளது 90 டேஸ் ப்ராசஸ். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். 90 டேஸ் ப்ராசஸ் பண்ணி நம்ம பேசிக் மெட்டீரியலோட பயோ என்சைமும் சேர்த்து ஆட் பண்றோம். நமக்கு அந்த பேசிக் மெத்தடோட ஆட் பண்ணும்போது, பயோ என்சைம் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த கலர் கொடுக்காது. இந்த கிரீன் கலர் அந்த மாதிரி கொடுக்காது. அதுக்காக ஒரு லைட் கிரீன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஹெர்பல் ஆயில் அதுக்காக யூஸ் பண்றோம். லைட் கிரீனுக்காக மூலிகை ஆயில் ஏதோ ஒண்ணு அதுல யூஸ் பண்ணி பண்றோம். அதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெயில்ல நமக்கு அந்த அரிப்பு எல்லாம் வரும் இல்லைங்களா? அரிப்பு வரும், வேர்வை ஸ்மெல் வரும். அதெல்லாம் நம்ம நீம் சோப் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வராது. அதுக்காக தான் நம்ம நீம் பயோ என்சைம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இது பப்பாயா பயோ என்சைம் சோப்பு. இதுவுமே நம்ம அதே மாதிரி சூரியப்படம் போட்டும் பயோ என்சைம் எடுத்தும் தான் ரெடி பண்றோம். இது கலரிங்காக யூஸ் பண்றோம். கொஞ்சம் ஸ்கின் கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் குப்பைமேனி பயோ என்சைம் சோப். இது குப்பைமேனி சோப்பு பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம வந்து குப்பைமேனியில பயோ என்சைம் ரெடி பண்ணி பண்றது. அதுவும் 90 டேஸ் ப்ராசஸ் தான். நம்ம ப்ராடக்ட் வெளியில வர்றதுக்கு 90 டேஸ் ஆயிடும். 90 டேஸ் கழிச்சு தான் அதுல இருந்து எடுத்து பயோ என்சைம் சோப் ரெடி பண்றோம். குப்பைமேனியோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்முடைய அங்கத்தை தங்கமாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள், ஸ்கின்ல அங்கங்க அரிப்பு அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஸ்கின் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து குப்பைமேனி பெஸ்ட். அதுக்கப்புறம் இது வெட்பாலை பயோ என்சைம் சோப். இதுக்குமே நம்ம பயோ என்சைமும் யூஸ் பண்றோம், வெட்பாலை ஆயிலும் யூஸ் பண்றோம். இது வெப்பால வந்துட்டு ஸ்கின் சொரியாசிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்கின் சொரியாசிஸ், படர்தாமரை, இதுக்கு எல்லாமே பெஸ்ட் வெப்பாலை சோப்பு. அதுக்கடுத்தது இன்னும் என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா, பொட்டேட்டோ பண்றோம். பொட்டேட்டோல வந்துட்டு பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணாம அதுல உளுந்து, அரிசி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். அதுவும் ஸ்கின் க்ளோவிங்காக யூஸ் பண்றோம். அடுத்ததாங்க சார், நான் வந்து துவைக்கிற சோப்பு வந்து வீட்டு யூஸ்க்காக நான் யூஸ் பண்றேன். இதுதான் அது. துவைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன். அதாவது எனக்கு கடையில வாங்குறது எல்லாம் வந்துட்டு ரொம்ப கை எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது, நம்மன்னு இருக்கு. அதுக்காக இது வந்து நானே வீட்டு யூஸ்க்காக தயாரிச்சுக்கிட்டேன். அதாவது நம்ம பார் சோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார் சோப்பு அதுல அந்த மாதிரி மெத்தட்ல வந்து நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, வேப்பெண்ணெய் யூஸ் பண்றோம். வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது யூஸ் பண்றோம். இந்த மெத்தட் நான் எதுல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளோடது காய்கறி வைத்தியம் தராங்க இல்லைங்களா? அலமேலு மங்கை அம்மா அவங்க வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்து வேப்பெண்ணெய் வச்சு துணி துவைக்கிற சோப்பு எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களோட மெஷர்மெண்ட்டை வச்சுதான் நான் இதை பண்ணியிருக்கேன். நான் அதுல வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நுரை வரணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா என்னோட டெஸ்டிங்ல இன்னொரு சோப் போயிட்டு இருக்கு. அது இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன். 7 in 1 அப்படின்னு போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது டெஸ்டிங்க்கு கொடுத்துருக்கேன். அது ரிசல்ட் வந்தோடனே அதோட டீட்டெயில்ஸ் பத்தி நானும் உங்களுக்கு சொல்றேங்க. அப்புறம் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த குணபாலன் ஐயாவிற்கும், ரோட்டரி சங்கத்திற்கும், காலை சக்கரத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சாரி, நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதாவது எப்படின்னா, இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான நாமே எப்படி நமக்கு நாமே சோப்பு தயாரித்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கத்துடன் நமக்கு வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதுல பல்வேறு வகையான சோப்புகள் எப்படி தயாரிக்க முடியும், அதனுடைய மூலப்பொருட்களை எப்படி நம்ம சேர்த்து செய்ய முடியும், அதனுடைய அளவீடுகள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில் சோப் தயாரித்து நமக்கு நாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சிறப்பான முறையில் நம்மளே தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நமக்கு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். காலைச்சக்கரம் நிகழ்வில் பயணித்து இன்று அதனுடைய ஒரு செயல்பாட்டில் இன்று வந்து சிறப்பா ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த அ தேன்மொழி வீரமணி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி. இப்ப அவங்க செய்த சோப்பு தயாரிக்கிற முறைய பற்றி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இல்ல சென்ற வாரம் கூட சில குறிப்புகள் சோப்பு தயாரிக்கிறத பத்தி சொன்னாங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். மயில்வாணன் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு. மயில்வாணன் நீங்க பேசலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததும்மா. இயற்கை சோப்பு தயார் பண்றது எப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. போன வாரமும் சொன்னீங்க, இந்த வாரம் இன்னைக்கும் சொன்னீங்க. நல்லா இருக்குதும்மா. இந்த நன்றிங்க மாதிரி ஐயா. இதெல்லாம் வந்து தயார் பண்றதுன்னா நீங்க சொல்றத பார்த்தா ப்ராசஸிங் செலவு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. அப்ப இந்த கண்டிப்பாங்க ஐயா. விலையெல்லாம் சோப்போட விலையெல்லாம் எப்படிமா இருக்கும்? நார்மல் கடையில விக்கிற சோப்போட எவ்வளவு அதிகமா இருக்கும் இல்ல கம்மியா இருக்கும்? சார் நான் வந்து 70 கிராம் போடுறேங்க சார். 70 கிராம் வந்து 70 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேங்க சார். ஒரு 3 சோப்பு மட்டும் 60 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சார். அதாவது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், நலுங்கு கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மட்டி, பொட்டேட்டோ இதை மட்டும் 60 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சார். இது எல்லாமே 70 ரூபாய்ங்க சார். எடை வெயிட் எவ்வளவுமா இருக்கும்? வெயிட் 70 கிராம் சார். 70 கிராம். ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷமா. இது மாதிரி அற்புத நிகழ்வை எங்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கங்களுக்கும் குணவால் ஐயாவுக்கும் நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா. நன்றிங்க. நன்றி. மயில்வாணனுக்கு நன்றி. அடுத்ததாக கௌரி நித்யானந்தம் அம்மையார், நீங்க அந்த கேள்வி கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம்மா. நல்லா தெளிவா சொல்லியிருக்கீங்க எல்லாமே. நன்றிங்கம்மா. காஸ்டிக் சோடா பத்தி கூட சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் போன வாரம் பார்க்கல. சரிங்கம்மா. அம்மா கட் ஆகுதும்மா, நீங்க பேசுறது கேட்கல. அன்மியூட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சுமா கௌரி அம்மா. அது அது வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி போடுறச்ச வந்து நீங்க எண்ணெயில போட சொல்றீங்க. நாங்க வந்து கலந்துட்டு ஊத்த சொல்ல இந்த மாவு பதம் வந்த உடனே தானே நம்ம அதை இதுல ஊத்துவோம், அச்சுல ஊத்துறப்ப. ஆமாங்கம்மா. மாவு பதம் வந்த பிறகு நாங்க அதுல போடுவோம். அந்த நலங்கு மாவா இருந்தாலும், இந்த பூந்திக்காய் கூட போட்டிருக்கேன். பூந்திக்காய் கூட கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி அதுல போட்டிருக்கேன். மாவு பதம் வந்த பிறகுதான் நான் அதுல போடுவேன். நீங்க நீங்க வந்து எண்ணெயில போடுறீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில சோப்பு செய்யும் போது நமக்கு பூந்திக்காய் அவசியமே இல்லைங்கம்மா. தேங்காய் எண்ணெயில இருந்தே நல்லா நுரை வரும். ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி நடந்தது. கொஞ்சம் சாம்பிள் போடுறச்ச எல்லாத்தையும் ட்ரை பண்றச்ச அது கொஞ்சம் போட்டு பார்த்தேன். அது ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். பொதுவா சொல்றேன். அந்த பொருளுங்க போடுறது வந்து அந்த மாவு பதம் வரும் இல்லீங்களா? ஆமாங்கம்மா. அப்ப எடுத்து நம்ம எல்லாத்துலயும் ஊத்துவோம். இல்ல அப்பதான் நான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க வந்து தேங்காய் எண்ணெயிலேயே போடுன்றீங்களே, அது ஒரு நிமிஷங்கம்மா. அந்த நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊத்துறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம காஸ்டிக் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம அதுல பவுடர் ஆட் பண்ணக்கூடாது. காஸ்டிக் ஊத்துறதுக்கு முன்னாடியே நம்ம பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்மா. அததான் சொல்றேன். அது பண்ணிக்கலாம். நீங்க பண்ணிடணும் சொல்லிடுறீங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் அதான் சொல்றேங்கம்மா. இப்ப நம்ம பவுடரா யூஸ் பண்ணும்போது நமக்கு 30% தான் ரிசல்ட் கிடைக்குங்கம்மா. இதே நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு சூரிய படம் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு 60% ரிசல்ட் கிடைக்குங்கம்மா. இதே அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும்போது, அதாவது பயோ என்சைமா நம்ம யூஸ் பண்ணும்போது 50% கிடைக்கும். அதுல ஏன் நான் 100% கிடைக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னா, எந்தவித பர்ஃபியூமும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாம இருந்தோம்னா நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்துட்டு பர்ஃபியூம் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்கம்மா. ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுக்காக எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. அதனால நான் 100% சொன்னேங்கம்மா. அதுதான் நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்ம வந்து வெறும் பவுடரா போட்டு அதான் பேசிக் மெத்தட் நான் போட்டது. ஓகேங்கம்மா. ஆமாங்கம்மா. பேசிக் மெத்தட்ல நான் போட்டேன் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது அப்டேட் ஆயிருக்கீங்க. அது அப்டேட்டா சொல்றீங்க நீங்க. சூரிய படம் போடுறது. அதுதான் சொல்றேன். அது அந்த மாதிரி போடுறதுதான் நல்லதுன்றீங்க. அதுதான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்றேன். அது நான் இந்த தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். அது இனிமே தான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றேன்.
பயோ என்சைம்லயும் நீங்க பவுடர் போட்டு அத சூரிய படம் போட்டுருவீங்களா? அதாவது என்சைம் ஆக்கிடுவீங்க. பயோ என்சைம் போடும்போது நமக்கு வந்து உயிருள்ள பொருளா தான் போடுவோம். பவுடர் யூஸ் பண்ண அதுதான். மாட்டோம். இப்ப அதுலயும் நீங்க பவுடர் கலந்துருவீங்களா? அதாவது பவுடர் பயோ போட என்சைம் மாட்டேங்கம்மா. பயோ ஆ, என்சைம் சோப்புக்கு வந்துட்டு நமக்கு அந்த கலர் கிடைக்காது. இப்போ நம்ம கிரீன் ஆ, கலர்ல குப்பை மேனி யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கலர் கிடைக்காது. ஆமா, அதுக்காக நாம ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்றோம். அதாவது வந்து குப்பை மேனி ஆயில் நம்ம சூரியப்படம் போட்டு எடுக்கிறோம் ஆமா. இல்லைங்களா? ஆ, அதை ஆ. ஆட் பண்ணிக்குவோம். அது கூட ஆட் பண்ணிக்கும் அந்த கலரிங்காகவும். ஓகே, ஓகே. இப்ப அதுல இருக்கிற எண்ணெய் வந்து கிடைக்கும். இந்த அளவு வச்சு நம்ப அந்த பர்ட்டிகுலர் அவ்ளோ கன்டென்ட் போட்டு நம்ம பவுடர் அத எண்ணெயில போட்டு சூரிய படல எவ்வளவு நாள் வைக்கிறோம்? எண்ணெய? 48 நாளுங்கம்மா. 48 நாள். அத 48 நாள் ஒரு வைக்கணும். பாத்திரத்துல அந்த துணி போட்டு கட்டி சில்வர் வச்சிரணும். பாத்திரங்கம்மா. சில்வர் அதான். பாத்திரத்துல ஒரு சரி. ஒயிட் ஓகே, ஓகே. கிளாத் போட்டு கட்டி துணி போட்டு வச்சிடணுங்கம்மா. கட்டி மேல ம். வச்சிரணும். டெய்லி ஆ மிக்ஸ் அத பண்ணி வச்சிடணும். ஆ, ஆ. அத எப்படி எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ப ஆ இதுல ஃபில்டர் பண்ணி காஃபி நம்ம சோடா யூஸ் போடுறோம். பண்ணிக்கலாங்கம்மா. அது ஆ, யூஸ் பண்ணும்போது எவ்வளவு யூஸ் பண்றேன்னு சொல்றேங்கம்மா. அதாவது ஆ. வந்துட்டு தேங்காய் எண்ணெயோட அளவு அதிகமா இருக்கணும். நம்ம ஆமா. இந்த மாரி ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அது வந்து கம்மியா இருக்கணும். அதாவது 300 எம்எல்ல ஓ! இருந்து இப்ப நம்ம 100 கிராம்க்கு சொல்றோம் அப்டின்னா, 35 ஆ. எம்எல்ல இருந்து 30 எம்எல்ல இருந்து 35 எம்எல் வரைக்கும் நம்ம அத யூஸ் பண்ணா போதும். ம். ஒரு 55% வந்து கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் இருக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. ஓ! மொத்தமே அது வேண்டாம் அப்போ. மொத்தமா அது யூஸ் பண்ணக்கூடாது. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஒரு 30% மட்டும் அத யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓ! சரி, சரி, சரி. அந்த அப்ப நம்ம 55% கொஞ்சம் இருக்கிற எண்ணெய மட்டும் போட்டா போதும். நமக்கு தேவையான எண்ணெய்க்கு மட்டும் நம்ம போட்டா போதும் அப்போ. ஓகேங்கம்மா. நம்ம எவ்வளவு நம்ம நமக்கு கணக்கு பண்ணி தேவையோ அந்த எண்ணெய்க்கு போட்டா போதும். ம். ஆமாங்கம்மா. ம். சரி, சரி. இப்ப நீங்க அதுல வந்து நான் ஒரு 100 கிராம் அந்த குப்பை ஆ மேனி இலை போடுறீங்க அப்டின்னா, 300 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேடுகட்டி வைக்கணும். நல்லா தெளிவா சொன்னீங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி, நன்றி. நன்றி நன்றி கௌரி அம்மா. சிறப்பா அவங்க நன்றி. கேள்வியே எல்லாருக்கும் ஒரு பதிலா போயிடுச்சு. எல்லா கேள்வியும் சிறப்பா கேட்டாங்க. அது மாரி தெளிவான ஒரு பதிலும் சொன்னாங்க தேன்மொழி ஆமா. அம்மா. தெளிவான பதில். ஆமாங்க ஐயா. நன்றி நன்றி தேன்மொழி அம்மா, நன்றி, கௌரி நன்றி, அம்மாவுக்கு நன்றி. அடுத்தது நன்றிங்க. நன்றி. நன்றி. செங்கமலம் அம்மா நீங்க கேள்வி கேட்கலாமா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. செங்கமலம் அம்மையார் கேள்வி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. செங்கமலம் அம்மா. சரி, ஓகே. அடுத்தது முத்துலட்சுமி அம்மா நீங்க கேள்வி கேட்கலாம். முத்துலட்சுமி அம்மா நீங்க கேள்வி கேட்கலாம். மேடம் நீங்க வந்து இந்த கிளாஸ் வந்து கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு இது பண்றீங்களா எப்படி மேடம்? மேம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது நானா தான் ஸ்டார்ட் பண்ணேங்க மேம். கொஞ்சம் தேடல் இருந்தது. அந்த தேடல் மூலியமா ஸ்டார்ட் பண்ணேன். நான் இத எப்படி மார்க்கெட்டிங் கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கும்போது, அது இப்பதாங்க மேம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போனேன். மார்க்கெட்டிங்காக போயிருந்தேங்க மேம். ஓ சரி, தேங்க்யூ மேடம். தேங்க் யூ. நன்றி நன்றி. அடுத்ததாக ஜெயஸ்ரீ மேடம் நீங்க இது பண்ணலாம். ஜெயஸ்ரீ மேடம் நீங்க கேள்வி கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் குட் மார்னிங் மேம். மார்னிங் சார். மேம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட பொண்ணுங்க 2 பேருக்கும் வந்து பிம்பிள்ஸ் வருதுங்க மேம். அப்படியே வந்தா அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடுது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி சோப் எல்லாம் வந்து யூஸா இருக்கும். எந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் அவங்க? இல்ல மேம் கட் ஆகுது. அன்மியூட் பண்ணீங்க மேடம். மியூட் ஆயிடுச்சு. சாரி. ஓகே சார். இல்ல மேடம் அப்படியே அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்தா அது அப்படியே பிளாக் ஓகே. கலர்ல பேட்சாவே நின்றுது ஃபேஸ்ல. அது மறையவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் அவங்க? குப்பை மேனி தாராளமா யூஸ் பண்ணலாங்கம்மா. ஓகே ஓகேங்க. குப்பை மேனி எல்லா ஸ்கின்னுக்குமே அந்த டேன் ரிமூவல் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஓகேங்க மேம். இப்ப கழுத்து பகுதியில எல்லாம் வந்து கருப்பு நிறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அண்டர் ஆர்ம்ஸ் அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் எந்த அதுக்கு மாதிரி வந்துட்டு சோப்? பொட்டேட்டோ சோப் யூஸ் பண்ணலாங்க மேம். பொட்டேட்டோ, மஞ்சிஸ்தா ஓகே ஓகே. அது எல்லாமே யூஸ் பண்ணலாங்க மேம். ஓகேங்க மேம். தேங்க்யூ. தேங்க் யூ மேம். நன்றி நன்றி மேடம்.
வேறு யாராவது கேள்வி கேட்குறீங்களா? வேற யாராச்சும் கேள்வி கேட்கலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ராஜாத்தி அம்மா பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ராஜாத்தி அம்மா நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. ராஜாத்தி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, கேள்வி இல்லைங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. வேறு யாராவது கேள்வி கேட்கலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். சந்தேகங்கள் சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் முதற்கொண்டு உங்களுக்கு நீங்க ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? இல்ல தயாரிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நல்ல கேள்வி தான். ஏன்னா எப்படி இத சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதுக்கும் சிறப்பா அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நான் எப்படி இத தயார் பண்றேன், இன்னைக்கு எப்படி மார்க்கெட்டிங்ல குடுக்குறேன் அப்படிங்கிறதையும் எல்லாமே வந்து நம்மளுடைய முயற்சி, தன்னம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு வெற்றி. ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை முக்கியம். அந்த தன்னம்பிக்கையை சிறப்பா இன்னைக்கு தென்மொழி அம்மா நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து வாழ்க்கைய வந்து சிறப்பா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பொருள் தயாரிச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்ல குடுத்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்வா செய்துட்டு இருக்காங்க. வேறு யாருக்காவது சந்தேகங்கள்? ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இவ்வளவு நேரம் போன் ஏதோ ஃபால்ட்டுங்க ஐயா, காலையில இருந்து இப்பதான் அவர் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. ரைட் கேள்வி. அதனாலதான் அட்மிட் ஆக மாட்டேன்ருச்சுங்க. குப்பைமேனி சோப் இருக்குதாங்க மேடம்? இருக்குங்கம்மா. சரி சரிங்க, வாங்கிக்கலாங்களா உங்ககிட்ட? வாங்கிக்கலாங்க. சரி சரி, நான் சுஜிதாவை வர சொல்றேங்க. சரிங்கம்மா. சரி சுஜிதா அம்மாங்களா? ஆமாங்க. ஓகேங்கம்மா. ஓகே ஓகே. சரிங்க சரிங்கம்மா. தேங்க்யூங்க. மேடம், பொட்டாட்டோ சோப்பு, மஞ்சிஸ்தியா சோப்பு வந்து ரேட்டு கேட்டிருக்காங்க. சரிங்க சார். இப்ப அது மஞ்சிஸ்தா வந்து நான் 100 கிராம்ல போட்டிருக்கேங்க. அது வந்து 110ங்க. பொட்டேட்டோ 70 கிராம் 60 ரூபீங்க. ரெண்டுமே 60ங்களா? சார் 70 பொட்டேட்டோ வந்து 60 ரூபீஸுங்க சார். 70 கிராம். மஞ்சிஸ்தா 100 கிராமுங்க சார். 110ங்க சார். 110 ஓகே.